பொங்கல் விடுமுறை முடிந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அனைவரும் சென்னை திரும்புவதால் பெருங்களத்தூர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் கீர்த்தி விஜய் சொல்ல கேட்கலாம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு பொங்கலை கொண்டாட செல்வோருக்காக தமிழக அரசு 6000க்கும் அதிகமான சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தது. 1000க்கும் அதிகமான தனியார் பேருந்துகளும் தங்களுடைய சேவையினை தொடங்கியது. கடந்த 4 நாட்களில் விடுமுறையை முடித்து பொங்கலை கொண்டாடிவிட்டு தென் மாவட்டங்களிலிருந்து மக்கள் அனைவரும் சென்னைக்கு வர தொடங்கியுள்ளனர். ஏறத்தாழ 4000க்கும் அதிகமான பேருந்துகள் இன்று சென்னையில் நுழைய முற்பட்டுள்ளது. சென்னை நுழைவாயிலாக இருக்கக்கூடிய மதுராந்தகம், பெருங்குளத்தூர், தாம்பரம் பகுதிகளில் இன்று அதிகாலை 4 மணியிலிருந்தே வாகன நெரிசல் அதிகமாக உள்ளது. மேலும் சென்னையினுடைய இன்னொரு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய பூவிருந்தவள்ளி, போரூர் ஆகிய பகுதிகளிலும் வாகன நெரிசல் அதிகமாக உள்ளது. சாதாரண நாட்கள் இருப்பதை விட 4000க்கும் அதிகமான வாகனங்கள் உள்ளே நுழைய முற்படுவதால் சென்னையினுடைய நுழைவாயிலில் மிகுந்த வாகன நெரிசலாக உள்ளது. இவற்றினை அப்புறப்படுத்துவதற்காக குறிப்பாக பெருங்குளத்தூர் பகுதிகளில் 100க்கும் அதிகமான காவலர்களை பணியில் அமர்த்தி வாகனங்களை நிறுத்தவிடாமல் தொடர்ந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். மேலும் இன்று அலுவலக நேரம் என்பதனால் கல்லூரி மற்றும் பள்ளியினுடைய வாகனங்களும் உள்ளே நுழைய தொடங்கியுள்ளது. தொடர்ந்து இந்த வாகன நெரிசல் அதிகமாக இருப்பதனால் வரக்கூடிய வாகனங்கள் இன்று மதியம் வரை இந்த வாகன நெரிசல் கூடுதலாக நீடிக்கும் என தெரிகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் கீர்த்தி விஜய்.